இப்ப வாழ்கிற காலத்துல நீ வேறு உன் உடம்பு வேறு, ஆனா ரெண்டு வேறு வேறா இல்லாம ஒன்னா நிக்குது இல்லையா? ஆம், ஒன்றாக. இது மாதிரிதான் நாளை இந்த உடம்பை விட்ட பிறகு நீ இறைவனோடு போய் கலக்கும் போது அவனில் கலந்து விடுவாய். ஆனா நீ தனித்து தெரிய மாட்டாய், சிவன்தான் தெரியும், நீ தெரிய மாட்டாய். இங்க இருக்கும்போது உடம்பு தெரிகிறது, உயிர் தெரியவில்லை. நாளைக்கு சிவத்தோடு கலக்கும் போது சிவம் தெரியும், நாம தெரிய மாட்டோம். உண்மை என்ன தெரியுங்களா? கொடுமை என்னன்னா, நாம எங்கிருந்தாலும் நாம் தெரிய மாட்டோம். மலத்தோடு கிடந்த போது மலம்தான் தெரிஞ்சது, நாம தெரியல. உடம்போடு கூடி இருக்கும்போது உடம்பு தான் தெரியுது, நாம தெரியல. ஆனா சிவத்தோடு கூடும்போது சிவன் தான் தெரியும், நாம தெரிய மாட்டோம். மொத்தத்துல எங்க கூடுனாலும் கூடுகிற பொருள் தான் தெரியும், நாம தெரிய மாட்டோம். ஆனா எனக்கு ஒரு நினைப்பு இருக்கு, நான் தனித்து தெரியணும். என் செயல்ல பார்த்தா தெரியும், யாரு செஞ்சா, ஐயோ அவரு செஞ்சாரியா அப்படின்னு நான் தெரியணும் அப்படின்னு நினைச்சு தாங்க படாத பாடுபடுறோம். என்னுடைய நான் செய்ய ஒரு வேலையை செஞ்சா பார்க்கறவங்க வச்சுக்கோங்க, யாரு செஞ்சா, நீங்க அவரா கரெக்டா தான் செஞ்சிருப்பார், அப்படி ஒரு பேரு வரணும்னு நினைச்சு தாங்க படாத பாடுபடுறோம். அதுலதான் எல்லாமே புகழ மாட்டேங்கிறாங்க, திட்டுறாங்க, வருத்தம் வருது, எத்தனையோ. ஏன்? அந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனைக்குரியது. ஆனா அதை விட்டுருன்னு சொன்னா உயிர் விடுமா என்ன?